ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசிக்கான பலன் பார்க்கல. நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க. நீங்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா, உங்களுக்கான பலன்கள் தான் இது. ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கங்கள் வீடியோக்கள் சொல்லியிருக்கிறதுனால இப்போ நேரடியாக நம்ம ஜாதக பலனுக்கு வருவோம். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ரெண்டு வெவ்வேறு ராசியில் கோச்சாரத்தில் இந்த மாதம் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் என்னென்னா நமக்கு லைஃப்பில் மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த இன்ட்ரோடக்ஷனை சொல்கிறதுக்கு காரணம். இப்போ விருச்சிக லக்னம் அப்படின்னாலே உங்களுடைய லக்ன அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அவர் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் மெயினாக இந்த மாதம் உங்களுக்கான மூமெண்ட்டு லைஃப்பில் நடக்கும். அப்படி பார்க்குற போது அந்த செவ்வாய் பகவான் உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறேன். முதல்ல 13ஆம் தேதி வரைக்கும் எங்கே இருக்காருன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாவது அல்லது நிறைவேறும். இது 13ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அது மட்டுமல்ல, நல்ல நட்பு வட்டாரம், குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, நன்மை, சந்தோஷம் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்கார், அண்ணன் இருக்கார் அப்படின்னா அவராலும் ஏற்றம். இது எல்லாமே 13ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறாரு. ஒரு பக்கம் 12ஆம் இடம் அப்படின்னாலே முதலீடு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்கள். ஆக உங்களுக்கு பண வசதி, பொருளாதார சுச்சுவேஷன் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் செவ்வாய் அப்படின்னாலே இடம், மனை, பூமி இதிலெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள். இல்லைன்னா உறவுகளால், சகோதர சகோதரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், அவர்களை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலம், நம்மளை விட்டு அவங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள், இதெல்லாம் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு, சனி 2 பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க. வருமானங்கள் உங்களுக்கு கூடுதல் இந்த மாதம் இருக்கும். செலவுகள் 13ஆம் தேதிக்கு அப்புறம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கார். குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள் நிறைய இருக்குது. அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா, இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஸ்மாராக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறதாக இருந்தால் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தை உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் பார்க்கிறார். அப்போ நீங்கள் சில முடிவுகளை துணிஞ்சு எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா சக்ஸஸ் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், உங்களோட கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். ஒரு பக்கம் என்ன, உங்கள் லக்ன அதிபதி தான் உங்களுக்கு சர்வீஸ்க்குரியவர் செவ்வாய் பகவான். அவர் இந்த மாதம் 13ஆம் தேதி உங்களுடைய வேலைவாய்ப்பு ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏதாவது ஒரு வேலை, வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது. உங்களுடைய வேலையை விட்டு உங்களை வெளியேற்றுறதுக்கு, அல்லது வேலையிலேருந்து உங்களை தூக்குவதற்கு, அல்லது வேலையை பற்றிய பயத்திலே உங்களுக்கு வச்சிருப்பதற்கு அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வேலையை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார். ஆக மாறுபட்ட பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது கோச்சாரத்தில். இதிலேருந்து என்ன தெரியுது, நம்ம பார்க்கும் வேலையில் கவனம். ஒரு சில பேருக்கு ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் இருக்கலாம், அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், அதான் முக்கியம். பெருசாக எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ வரல அப்படின்லாம் நினைக்காதீங்க. இருக்கிற வேலையை தக்க வைக்க முயற்சி பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை நான் பெர்மனெண்ட்டு ஜாபில் தான் இருக்கேனாலும் நீங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மா உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனம் செலுத்துங்க. நீங்கள் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களோ உங்களோட உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது,
ஆனால் ப்ராஃபிட் இருக்கான்னா நார்மலாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே பலன் தான். ஆக இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் குரு 8ல் இருக்கிறது. எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற சுச்சுவேஷன் என்பது உங்களுக்கு இருக்குது. ஸோ அது ஜாபாக இருக்கட்டும், உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. அது மாதிரியான கிரக நிலைகள் தான் இந்த மாதத்தில் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் அடைக்க வாசிங்க, ரிசல்ட் எதிர்பார்த்து இந்த மாதம் வளையினாலும் ஒரி பண்ணாதீங்க. நல்ல ஒரு இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்துட்ருக்கோம் கிடைக்கல அப்படின்னாலும் வருத்தப்படாதீங்க. நடப்பது அத்தனை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நன்மைக்கே நினைங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் ஓரளவுக்கு பெரிய லெவலில் வருமானத்தை, லாபத்தை, சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸில் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி வக்கிரகத்தில் இருக்கவங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடியும். இந்த மாதம் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, டிஜிட்டல் கரன்சி வாங்குறது எல்லாம் பார்த்து செய்யுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லா விதமான யூக வணிகங்களும் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம். இந்த மாதம் சுமார். இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் கம்மி. நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அந்தஸ்து, புகழ் கூடும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த மாதத்தில் ஆய கலைகள் 64 நீங்கள் எதில் இருந்தாலும் முதலே சொன்ன மாதிரி தான் பாப்புலாரிட்டி இருக்குது. பட் சுமாரான பலன். இந்த காலங்களில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடும். குறிப்பாக 14ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் கூடும். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாலும் அவராலும் ஏற்றம், முன்னேற்றம், அவரால் நன்மை, இதெல்லாம் 16ஆம் தேதிக்கு அப்புறமாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது. தெய்வ அனுகூலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா கும்பிடுங்க. உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். சந்தர்ப்பம் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதம் ஆலய தரிசனம், தெய்வ தரிசனத்தை அதிகப்படுத்துங்க. குறிப்பாக எங்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ சனி பகவானுடைய வழிபாடு, பைரவருடைய வழிபாடு, துர்க்கையும் காளியும் கும்பிடுங்க. நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.